கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்க வேண்டும். மோசேயினுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மோசே கிட்ட வந்து ஆண்டவர் பேசுகிறாரு, நாளைக்கு இந்த ஜனங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டினா ஜனங்களோட நேரடியாக பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் வந்து இப்போ அந்த பர்வதத்தின் கீழே அவர் மகிமையில் இறங்கி வந்து பேசுகிறாரு. அப்போ இந்த ஜனங்களால் என்ன பண்ண முடியல? கேட்க முடியல, அவருடைய சத்தத்தை கேட்க முடியல இந்த ஜனங்களால். மோசையை பார்த்து சொல்கிறாங்க, மோசே நீயே வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு எங்ககிட்ட சொல்லிடு. நாங்கள் நேரடியாக ஆண்டவர் சத்தத்தை கேட்க முடியல, நாங்கள் கேட்டோம் அப்படின்னு நாங்கள் செத்து போயிடுவோம் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மோசையால் மட்டும் எப்படி கேட்க முடிஞ்சது? யோசித்து பார்க்கணுமா இல்லையா? மோசேன்ற ஒரு தனி மனிதனால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியுதா அப்படின்னா, லட்சக்கணக்கான மக்கள், இஸ்ரேல் ஜனங்கள் மக்கள், ஒரு நீதிமான் கூட அந்த 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 இடத்துல இருந்திருக்க மாட்டான். எத்தனை நீதிமான்கள் இருந்தாங்க அந்த இஸ்ரேல், உண்மையுள்ள ஜனங்கள் இருந்தாங்க. யோசுவா போல, காலேபை போல எத்தனை உண்மையான ஜனங்கள் அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. ஏன் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியல? ஏன் கேட்க முடியல? ஆண்டவர் 2 பேரை மட்டும்தானே கானானுக்குள்ள அனுப்புனாரு. அந்த 2 பேரை மட்டுமே எடுத்துப்போமே, யோசுவாவையும் காலேபையும் அனுப்புனார். அப்போ யோசுவாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். யோசுவா உண்மையுள்ளவனாதானே இருந்தான். ஏன் யோசுவா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிருக்கணும்ல? ஏன் யோசுவாவால் கேட்க முடியல? ஏன் கேட்க முடியல? ஏன்னா யோசுவா இருந்த இடம் அந்த அந்த ஜன கூட்டத்துக்குள்ளே இருந்தான். என்னைக்கு யோசுவா ஜன கூட்டத்தை விட்டு வெளியே வந்து தலைவனாக மாறினானோ அன்னைக்கு தான் யோசுவா சத்தத்தை கேட்க முடிஞ்சது. அல்லேலூயா. நான் இருக்கிற இடம் எப்படி இருக்கோ அப்படி தான் நானும் இருப்பேன். நான் இருக்கிற இடம் எப்படி இருக்கோ அப்படி தான் நானும் இருப்பேன். என்னை சுற்றி என்ன இருக்கோ அப்படி தான் நானும் இருப்பேன். உலகத்தில் சொல்லுவாங்க, உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்லிடுறேன் அப்படிம்பாங்க. என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அப்படின்னா என்னை பற்றி விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் கூட இருக்கிற ஆளை பற்றி விசாரித்தாலே போதும், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். கரெக்டு தானே? உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்கிறேன் அப்படிம்பாங்க. அப்போது நான் எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு நான் என்னை சுற்றி இருக்கிற விஷயங்களை பார்த்தாலே போதும், நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு மற்றவங்களால் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சிடும். ஏன் யோசுவாவால் அன்னைக்கு தேவன் பேசும்போது அந்த சத்தத்தை கேட்க முடியலன்னா, யோசுவா இருந்ததோ ஒரு அவிசுவாசமான அந்த கூட்டத்தோடு, இஸ்ரவேல் கூட்டத்தோடு உட்காந்துருந்தான். அவிசுவாசமான கூட்டத்தோடு உள்ளே உட்காந்துருக்கும் போது யோசுவாவாக இருந்தாலும் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியல. என்னைக்கு தேவன் பிரித்தெடுத்து யோசுவாவை தலைவனாக மாற்றினாரோ அன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார், மோசையோடு இருந்தது போல நான் உன்னோட கூட இருப்பேன். அல்லேலூயா. என்னைக்கு நான் பிரித்தெடுக்கப்படுகிறேனோ அன்னைக்கு தான் தேவனுடைய சத்தம் என் காதில் விழுகும். அந்த தெளிவு நமக்கு இருக்கணும். என்னைக்கு நான் தேவன் எனக்கு வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு நான் பிரித்தெடுத்து தனிமைப்படுத்தப்பட்டு வருகிறேனோ அன்னைக்கு தான் தேவனுடைய சத்தம் என்னால் கேட்க முடியும். என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை என்னைக்கு நான் மாற்றுறேன் அப்படின்னோ அன்னைக்கு தான் தேவனுடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியும். இல்லாத வரைக்கும் நான் எவ்வளவு பரிசுத்தமான இருந்தாலும் சரி, நான் ஒரு சாக்கடையில் உட்கார்ந்துருக்கிற வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும். எவ்வளவு நான் பரிசுத்தமாக இருந்தாலும் சரி,